சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -11 நித்திய விழிப்புணர்வு. இறுதி ஏமாற்று. எதிரொலிகளின் தொலைந்த நகரம். பெரிய இருள் தோற்கடிக்கப்பட்டவுடன் வரப்பட்டி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அமைதி மற்றும் செழிப்புடன் வாழ்ந்தாள். கிராமம் செழித்து வளர்ந்தது. அதன் மக்களிடையேயான பிணைப்புகள் வலுப்பெற்றன. சிவராமன், ரவி, மீனா, கார்த்திக் மற்றும் அனிகா எலிமெண்ட்ஸின் பாதுகாவலர்களுடன் சேர்ந்து அவர்கள் பாதுகாக்க கடுமையாக போராடிய சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை தொடர்ந்து பாதுகாத்தனர். இருப்பினும் அகஸ்னியின் துரோகத்தின் நிழல் சிவராமனின் மனதில் இன்னும் நீடித்தது. அவள் தோல்வியடைந்ததாகத் தோன்றினாலும் அவளுடைய ஆவி முழுமையாக வெல்லப்படவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். வரப்பட்டியில் விசித்திரமான நிகழ்வுகள் வெளிப்படத் தொடங்கியபோது அவனது உள்ளுணர்வு சரியானது என்பதை நிரூபித்தது. பயிர்கள் வாடத் தொடங்கின, விலங்குகள் கிளர்ந்தெழுந்தன, ஒரு அமைதியற்ற ஒளி கிராமத்தைச் சூழ்ந்தது. ஒரு இரவு புனித தோப்பில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது சிவராமனுக்கு ஒரு காட்சி தோன்றியது. அகஸ்னியின் வடிவம் இப்போது நிழலின் துளியாக இருப்பதைக் கண்டான். அவள் சக்தியை மீட்டெடுக்கவும் சிவராமனையும் அவன் அன்புக்குரியவர்களையும் பழிவாங்கவும் முயல்கிறாள். அந்த காட்சி ஒரு இரகசிய செய்தியுடன் முடிந்தது: இறுதி ஏமாற்றத்தில் ஜாக்கிரதை. மறுநாள் காலை சிவராமன் தனது நண்பர்களை கூட்டி தனது பார்வையை பகிர்ந்து கொண்டார். அகஸ்னியின் நீடித்த செல்வாக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர். மேலும் மேலும் விசாரிக்க முடிவு செய்தனர். அவர்கள் முதலில் பழங்காலத்தவர்களுடன் தொடர்பு கொண்ட கோவிலில் தங்கினர். படிக உருண்டையை செயல்படுத்தியபோது பழங்காலத்தவர்களின் குரல் சிவராமனின் அச்சங்களை உறுதிப்படுத்தியது. அகஸ்னியின் ஆவி நிழல்களின் இதயம் எனப்படும் ஒரு இருண்ட கலைப்பொருளால் இந்த உலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று பழங்காலத்தவர்கள் வெளிப்படுத்தினர். அவளை உண்மையிலேயே வெல்ல நீங்கள் இந்த கலைப்பொருளை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும். நிழல்களின் இதயத்தை கண்டுபிடிப்பதற்கான பயணம் பண்டைய நூல்களை புரிந்துகொள்வதன் மூலமும் மறைக்கப்பட்ட பள்ளத்தாக்கில் எஞ்சியிருக்கும் துப்புகளை பின்பற்றுவதன் மூலமும் தொடங்கியது. அவர்கள் தங்கள் படிகளை திரும்பிச் சென்று விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலை வழங்கிய கூறுகளின் பாதுகாவலர்களை கலந்தாலோசித்தனர். ஒவ்வொரு பாதுகாவலரும் புதிரின் ஒரு பகுதியை வெளிப்படுத்தினர். இது தடை செய்யப்பட்ட காட்டுக்குள் ஆழமான ஒரு பழங்கால மறக்கப்பட்ட கோவிலுக்கு அவர்களை இட்டுச் சென்றது. தடை செய்யப்பட்ட காடு என்பது புராணக்கதைகளின் இடமாகும். ஆபத்தான உயிரினங்கள் மற்றும் துரோக நிலப்பரப்புகளால் நிரம்பியிருந்தது. தடையின்றி சிவராமனும் அவரது கூட்டாளிகளும் தங்கள் உறுதியை அசைக்காமல் தொடர்ந்தனர். காட்டுக்குள் ஆழமாகச் செல்லும்போது அவர்கள் பல்வேறு சவால்களைச் சந்தித்தனர். அடர்ந்த புதர்களுக்குள் செல்வது முதல் காட்டின் கடுமையான பாதுகாவலர்களை எதிர்கொள்வது வரை. இறுதியாக அவர்கள் கோயிலை அடைந்தனர். கொடிகளால் மூடப்பட்ட ஒரு உயரமான அமைப்பு இருளில் மூடப்பட்டிருந்தது. நுழைவாயில் அவர்கள் நெருங்கும்போது உயிர் பெறுவது போல் தோன்றிய வலிமையான கல் சிலைகளால் பாதுகாக்கப்பட்டது. அவர்களின் ஒருங்கிணைந்த சக்திகளை பயன்படுத்தி அவர்கள் பாதுகாவலர்களை முறியடித்து கோயிலுக்குள் நுழைந்தனர். உள்ளே பொறிகள் மற்றும் பழங்கால புதிர்களால் நிரப்பப்பட்ட தாழ்வாரங்கள் மற்றும் அறைகளின் ஒரு தளத்தை கண்டார்கள். காற்று அடக்குமுறை ஆற்றலால் தடிமனாக இருந்தது, மேலும் சுவர்களில் இருண்ட ஓடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் தளத்தை வழிநடத்தும்போது அவர்கள் அகஸ்னியின் நிறமாலை தோற்றங்களை கண்டார்கள். ஒவ்வொன்றும் கடைசியாக இருந்ததை விட மிகவும் மோசமானவை. கோயிலின் மையத்தில் நிழல்களின் இதயம் தங்கியிருந்த ஒரு அலங்கரிக்கப்பட்ட பீடத்தால் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பிரம்மாண்டமான அறையை கண்டுபிடித்தனர். ஒரு இருண்ட துடிக்கும் படிகத்தால் தீய சக்தியை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் நெருங்கும்போது அகஸ்னியின் ஆவி உருவானது. அவளுடைய வடிவம் எப்போதும் இல்லாத அளவுக்கு உறுதியானது மற்றும் அச்சுறுத்தலாக இருந்தது. நீ என்னை தோற்கடிக்க முடியாது, அவள் சீறினாள். வெறுப்புடன் எதிரொலித்த குரல்: நான் என் பழிவாங்கலைச் செய்வேன். உங்கள் எதிர்ப்பிற்காக நீங்கள் அனைவரும் துன்பப்படுவீர்கள். சிவராமன் முன்னோக்கிச் சென்றான். ஒளியின் தாயத்து பிரகாசமாக ஒளிர்ந்தது.
உன் காலம் கடந்துவிட்டது, அகஸ்னி. இதை நாம் ஒரு முறை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஒரு கடுமையான போர் நடந்தது. அகஸ்னி சிவராமனையும் அவரது நண்பர்களையும் தாக்க இருண்ட சக்தியை வரவழைத்தார். தனிமங்களின் பாதுகாவலர்கள் தங்கள் முழு சக்தியையும் கட்டவிழ்த்து நிழல்களின் இதயத்தில் கவனம் செலுத்தியதால் சிவராமனை சுற்றி ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்கினர். ரவி, மீனா, கார்த்திக் மற்றும் அனிகா ஆகியோர் தங்கள் ஒற்றுமையையும் உறுதியையும் அசைக்காமல் துணிச்சலுடன் போராடினர். போர் மூண்டபோது சிவராமன் ஒளியின் பாதுகாவலரை பயன்படுத்தி நிழல்களின் இதயத்திற்குள் தூய ஆற்றலின் கதிர்களை செலுத்தினார். இருண்ட படிகம் எதிர்த்தது, அதன் தீய சக்தி பதிலுக்கு உயர்ந்தது. ஆனால் அவரது நண்பர்கள் மற்றும் பாதுகாவலர்களின் ஒருங்கிணைந்த பலத்தால் சிவராமனின் ஆற்றல் வலுவடைந்து இருண்ட கலைப்பொருளை மூழ்கடித்தது. ஒரு இறுதி குவிந்த முயற்சியால் நிழல்களின் இதயம் உடைந்து காற்றில் சிதறிய இருண்ட சக்தியின் வெடிப்பை வெளியிட்டது. அகாஸ்னியின் ஆவி ஒரு துளையிடும் அலறலை வெளியிட்டது. அவளுடைய வடிவம் ஒன்றுமில்லாமல் சிதைந்தது. அடக்குமுறை ஒளி உயர்ந்தது, மேலும் கோவிலின் மீது ஒரு ஆழமான அமைதி உணர்வு குடியேறியது. தூரத்திலிருந்து நிகழ்வை கண்ட கிராமவாசிகள் காற்றில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தனர். அகாஸ்னியின் இருண்ட செல்வாக்கின் இறுதி எச்சங்கள் அழிக்கப்பட்டதை அறிந்து அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவராமனும் அவரது நண்பர்களும் தடை செய்யப்பட்ட காட்டிலிருந்து மீண்டும் ஒருமுறை ஹீரோக்களாக வெளிப்பட்டனர். அவர்களின் பிணைப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவானது. வரப்பட்டியில் திரும்பி வந்த கிராமவாசிகள் தங்கள் திரும்புதலை கொண்டாடினர். மேலும் நிழல்களின் இதயத்தை அழிக்கும் அவர்களின் பயணத்தின் கதை ஒரு நேசத்துக்குரிய புராணக்கதையாக மாறியது. சிவராமன், ரவி, மீனா, கார்த்திக் மற்றும் அனிகா ஆகியோர் கிராமத்தை தொடர்ந்து பாதுகாத்தனர். அவர்களின் ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் மீள்தன்மையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. வரப்பட்டி செழித்து வளர்ந்தது, சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டது. சமநிலை காவலராக இருந்த சிவராமன், குழப்பம் மற்றும் ஒழுங்கின் சக்திகள் எப்போதும் பதற்றத்தில் இருக்கும் என்பதை அறிந்தே விழிப்புடன் இருந்தார். ஆனால் அவரது நண்பர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் கிராமத்தின் ஒற்றுமையின் ஆதரவுடன் அவர்கள் தங்கள் வழியில் வரும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்று அவர் நம்பிக்கையுடன் இருந்தார். அதனால் வாரப்பட்டி செழித்து வளர்ந்தார். ஒற்றுமையின் சக்தி மற்றும் மனித ஆவியின் வலிமைக்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு. எப்போதும் ஒளி, இருள் மற்றும் அவற்றுக்கிடையேயான சமநிலையின் கொள்கைகளால் வழிநடத்தப்படுகிறது. வாரப்பட்டியின் வானம் தெளிவாக இருந்தது, வயல்கள் மீண்டும் பசுமையாக இருந்தன. அகஸ்னியின் ஆவியின் தோல்வியும் நிழல்களின் இதயத்தின் அழிவும் கிராமத்திற்கு அமைதியையும் செழிப்பையும் புதுப்பிக்கப்பட்ட உணர்வை கொண்டு வந்தன. சிவராமனும் அவரது நண்பர்களும் தனிமங்களின் பாதுகாவலர்களுடன் சேர்ந்து கிராமத்தை கண்காணித்து நல்லிணக்கமும் சமநிலையும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்தனர். இருப்பினும் சிவராமனின் மனம் அமைதியற்றதாக இருந்தது. அவர்களின் சமீபத்திய வெற்றி இருந்தபோதிலும் ஒரு நிழல் இன்னும் அடிவானத்தில் தங்கியிருப்பது போல அவர் ஒரு நீடித்த அமைதியின்மையை உணர்ந்தார். உண்மையான விழிப்புணர்வுக்கு நிலையான விழிப்புணர்வு தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவர் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள அனுமதிக்க முடியாது. ஒரு மாலை நேரத்தில் புனித தோப்பில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது சிவராமனை மற்றொரு காட்சி பார்த்தது. இந்த முறை அது இருளின் அல்ல, ஒளியின். அவர் கதிரியக்க சக்தியில் குளித்த ஒரு உருவத்தை கண்டார். பண்டைய காலத்தின் பாதுகாவலர் ஞானமும் கருணையும் நிறைந்த குரலில் அவரிடம் பேசினார். சமநிலை காவலர் சிவராமன், பாதுகாவலர் கூறினார், உங்கள் கிராமத்தை பாதுகாப்பதிலும் நல்லிணக்கத்தை மீட்டெடுப்பதிலும் நீங்கள் சிறப்பாகச் செயல்பட்டுள்ளீர்கள். ஆனால் உங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான சமநிலை ஒரு நித்திய போராட்டம். மேலும் முன்னால் இருக்கும் சவால்களுக்கு நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். பாதுகாவலரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு சிவராமன் தலையசைத்தார். சமநிலை பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்?
பாதுகாவலரின் வடிவம் பிரகாசமாக பிரகாசித்தது, தோப்பை அமைதியான ஒளியால் ஒளிரச் செய்தது. நீங்கள் தொடர்ந்து ஒற்றுமையின் பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் மற்றும் அடுத்த தலைமுறைக்கு சமநிலையின் கொள்கைகளை கற்பிக்க வேண்டும். உங்கள் அறிவையும் ஞானத்தையும் கடத்துவதன் மூலம் மட்டுமே ஒளி எப்போதும் மேலோங்கும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய முடியும். பார்வை மங்கியது. சிவராமன் ஒரு புதிய நோக்கத்தை உணர்ந்தார். அவர் தனது நண்பர்களை சேகரித்து பாதுகாவலரின் செய்தியை பகிர்ந்து கொண்டார். ஒன்றாக வரப்பட்டியை வரும் தலைமுறைகளுக்கு பாதுகாக்கும் ஒரு நீடித்த மரபை உருவாக்க அவர்கள் தீர்மானித்தனர். அவர்களின் முதல் படி சமநிலை, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையின் கொள்கைகளை கற்பிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பள்ளியை கிராமத்திற்குள் நிறுவுவதாகும். வரப்பட்டி முழுவதிலுமிருந்து வரும் குழந்தைகள் தங்கள் கிராமத்தின் வரலாறு, ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான சமநிலையை பராமரிப்பதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டனர். ரவி குழந்தைகளுக்கு சண்டை கலை மற்றும் ஒழுக்கம் மற்றும் வலிமையின் முக்கியத்துவம் பற்றி கற்றுக் கொடுத்தார். மீனா சுறுசுறுப்பு மற்றும் விரைவான சிந்தனை பற்றிய தனது அறிவை பகிர்ந்து கொண்டார், இது குழந்தைகள் தங்கள் மனதையும் உடலையும் வளர்க்க உதவியது. கார்த்திக் மற்றும் அனிகா குழந்தைகளுக்கு கூறுகள் மற்றும் அவற்றின் சக்தியை பயன்படுத்த எவ்வாறு ஒன்றாக வேலை செய்வது என்பது பற்றி கற்றுக் கொடுத்தார். சமநிலையின் பாதுகாவலராக சிவராமன் ஒற்றுமை, இரக்கம் மற்றும் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள ஒளியின் முக்கியத்துவம் குறித்து தனது ஞானத்தை வழங்கினார். கூறுகளின் பாதுகாவலர்களும் குழந்தைகளின் கல்வியில் முக்கிய பங்கு வகித்தனர். ஒளியின் பாதுகாவலர் அவர்களுக்கு தூய்மை மற்றும் உண்மை பற்றி கற்றுக் கொடுத்தார். நீரின் பாதுகாவலர் தகவமைப்பு மற்றும் மீள்தன்மை பற்றிய பாடங்களை பகிர்ந்து கொண்டார். பூமியின் பாதுகாவலர் வலிமை மற்றும் மன உறுதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அதே நேரத்தில் காற்றின் பாதுகாவலர் சுறுசுறுப்பு மற்றும் ஞானத்தை எடுத்துக்காட்டினார். ஆண்டுகள் செல்லச் செல்ல வரப்பட்டியின் குழந்தைகள் வலிமையான, ஞானமான மற்றும் இரக்கமுள்ள நபர்களாக வளர்ந்தனர். அவர்கள் பாதுகாவலர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர், கிராமம் நல்லிணக்கம் மற்றும் சமநிலையின் கலங்கரை விளக்கமாக இருப்பதை உறுதி செய்தனர். கிராமவாசிகளுக்கு இடையேயான பிணைப்புகள் ஆழமடைந்தன, மேலும் அவர்களின் ஒற்றுமை நெருங்கத் துணிந்த எந்த இருளையும் விரட்டும் வலிமையின் ஆதாரமாக மாறியது. சிவராமனும் அவரது நண்பர்களும் வரப்பட்டியை பாதுகாத்து வந்தனர். அவர்களைச் சுற்றியுள்ள செழிப்பான சமூகத்தில் அவர்களின் மரபு தெளிவாக தெரிந்தது. அவர்கள் விழிப்புடன் இருந்தனர், எந்த சவாலையும் எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருந்தனர். அவர்களின் போதனைகள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கும் என்பதை அறிந்திருந்தனர். ஒரு நாள் சிவராமன் கிராமத்தின் வழியாக நடந்து செல்லும்போது மரவாளுடன் பயிற்சி செய்யும் ஒரு சிறுவனை கண்டார். சிறுவன் போற்றுதலுடனும் உறுதியுடனும் அவனை பார்த்தான். மாஸ்டர் சிவராமன், நான் வளர்ந்ததும் உங்களைப் போல இருக்க விரும்புகிறேன். எங்கள் கிராமத்தை பாதுகாத்து பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்புகிறேன். சிவராமன் புன்னகைத்து சிறுவனின் தோளில் கை வைத்தார். உனக்கு ஏற்கனவே ஒரு பாதுகாவலரின் இதயம் இருக்கிறது, இளைஞனே. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு பாதுகாவலரை உருவாக்குவது வலிமை மட்டுமல்ல, உங்கள் இதயத்திற்குள் இருக்கும் ஒளியும் மற்றவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பிணைப்புகளும் தான். சிறுவன் தலையசைத்தான், அவன் கண்கள் உறுதியுடன் பிரகாசித்தன. மாஸ்டர் சிவராமன், நான் நினைவில் கொள்வேன். என்னால் முடிந்ததைச் செய்வேன். வாரப்பட்டியின் மீது சூரியன் மறைய, கிராமத்தின் மீது தங்க ஒளியை வீச, சிவராமன் ஆழ்ந்த நிறைவை உணர்ந்தார். பண்டைய பாதுகாவலரின் கனவு நிறைவேறியது. கிராமம் செழித்து வளர்ந்தது, அதன் எதிர்காலம் அடுத்த தலைமுறையின் கைகளில் பாதுகாப்பாக இருந்தது. அதனால் வாரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தது, ஒவ்வொரு தனிநபருக்கும் உள்ள ஒற்றுமை, சமநிலை மற்றும் ஒளியின் நீடித்த சக்திக்கு சான்றாகும். சிவராமன், ரவி, மீனா, கார்த்திக் மற்றும் அனிகா விழிப்புடன் இருந்தனர். அவர்களின் மரபு பின்தொடர்ந்த அனைவருக்கும் வழிகாட்டும் ஒளியாக இருந்தது. சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -12 தொடரும்.